Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு peachy eye makeup look தான் வந்து காட்ட போறேன். ஒரு eyeshadow tutorial தான் வந்து காட்ட போறேன். சோ அந்த peachy eye makeup look வந்து சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் பை ஸ்டெப்ல நான் சொல்லி தர போறேன். At the same time நல்ல good quality பிராண்டான மேக்கப் ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கீங்க. நல்ல ஒரு eyeshadow palette வந்து வச்சிருக்கீங்க. அப்பதான் உங்களுக்கு pigmentation நல்லா இருக்கும், staying power நல்லா இருக்கும் உங்களுக்கு. பார்க்க flawless-ஆ நல்ல ஒரு beautiful result நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கன்சீலர் என்னோட ஐ ஏரியா ரெண்டு கண்களுக்கும் போட்டு பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். இதனால் நல்ல ஒரு க்ரீஸ் ப்ரூஃப் ஆயில் ஃப்ரீ லாங் லாஸ்டிங் ஐஷேடோ எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஷன் ஷேட் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணலாம். இந்த பீச் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பீச்சியாக தான் போக போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சியாக தான் நம்ம வந்துட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் ஒரு ஆரஞ்சு ஷேட். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் எடுத்து உங்களோட ட்ரான்ஷன் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. இந்த சம்மருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெக்கேஷன் இது ஹாலிடே லுக்குக்கெலாம் ரொம்ப இது வந்துட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த பீச்சி லுக் வந்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் எடுத்து ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறோங்க. பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். நீங்கள் எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேச்சுரல் சீம்லெஸ் எஃபெக்ட் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சமாக அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேட். ஸோ இதனால் ஒரு கோரல் ஷேட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நிறைய ப்ரஷ் உங்களுக்கு தேவைப்படாது. இதே போதுமானது உங்களுக்கு. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்கள் ஐஷோட பிளெண்டிங் ப்ரஷ்லேயே நீங்கள் எடுத்துக்கிறங்க. எடுத்து ஜஸ்ட் உங்கள் ஐஸோட அவுட்டர் கார்னரில், ஓகேவா, நல்லா அவுட்டர் கார்னரில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஷேப் இதெல்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நல்ல அந்த கலர் பே ஆஃப் உங்களுக்கு நல்லா இருந்தால் போதும். அண்ட் ஆல்சோ நான் இந்த மாதிரி அவுட்டர் கார்னரில் வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் வரைக்கும் கொண்டு போகிறேன். ஓகே, க்ரீஸில் ஹாஃப் வரை கொண்டு போகிறேன். அவ்வளோதான், நேராக ஃபுல்லாக கொண்டு போயிட வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, ஸோ தெரியுதா உங்களுக்கு? அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி நல்ல ஒரு கோரல் ஷேட் மாதிரி ஒரு மீடியமான ஒரு ஆரஞ்சு கோரல் ஷேட் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஷேட். ஸோ அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணியாச்சு. அந்த மீடியமான ஒரு ஆரஞ்சு கோரல் ஷேட் மாதிரி அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு லைட் பீச் ஷிம்மரி ஷேட். ஸோ இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் ஐஸோட அந்த இன்னர் பார்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, இன்னர் பார்ட் மீன்ஸ் இந்த இன்னர்லேருந்து மிடில் வரைக்கும். ஸோ இது நேச்சுரலான ஒரு கட் க்ரீஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த நேச்சுரல் கட் க்ரீஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஏன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நல்ல குட் குவாலிட்டியான ஐஷேடோ பேலட்ஸ். ஸோ அந்த மாதிரி பேலட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்கு வந்து இருக்கும். பட் நான் கட் க்ரீஸ் வந்து போகலை. ஸோ இந்த மாதிரி ஹாஃப்வே நான் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இது பண்ணிடுவேன். அந்த ஹார்ஸ் எட்ஜஸ் வந்து நான் பிளெண்ட் பண்ணிடுவேன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு. எனக்கு சாஃப்ட்வேர் லுக் தான் எனக்கு வந்துட்டு வேணும். ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, ஸோ இன்னர்லேருந்து இந்த மாதிரி மிடில் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. ரெண்டு பக்கம் ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் லைன் உங்களுக்கு வந்துட்டு போகும், தெரியுதா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஸோ அதை நல்லா டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருங்க. இதனால் அந்த சாஃப்ட்வேர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அந்த பிளெண்டபிள் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பார்க்க நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த சம்மருக்குலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரௌன் ட்ரெஸ்ஸஸோட, ப்ளூ ட்ரெஸ்ஸஸோட, இல்லை அந்த பீச்சுக்கு ஆரஞ்சு ட்ரெஸ்ஸஸோட, லைட் கலர் ட்ரெஸ்ஸஸோட, கான்ட்ராஸ்ட் கலர்ஸோட யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பீச்சுக்கு எது கான்ட்ராஸ்ட் கலரோ, ஆரஞ்சுக்கு எது கான்ட்ராஸ்ட் கலரோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு சம்மரி லுக்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதான் கைஸ் அந்த ஐஷேடோ லுக் வந்துட்டு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு டென்ஸான ஒரு பென்சில் ப்ரஷில் நம்ம அந்த அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணோம்ல ஒரு மீடியமான ஒரு ஆரஞ்சு கோரல் ஷேட், அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக போயிடக்கூடாது. சாஃப்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருந்தால் போதும். ஓகே, இது ஆப்ஷனல் தான். பட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌன் ஐஸ், பிளாக் ஐஸ்லாம் இருக்குதுன்னா ரொம்ப நல்லா தூக்கி காட்டும் உங்களுக்கு இது வந்துட்டு. ஸோ இப்போ அந்த லோயர் லேஷ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலர் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஜலுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நியூட் ஆர் ஒயிட் எதுனா நீங்கள் வந்து போய்க்கலாம். பிளாக் வேண்டாம் கூட நீங்கள் பிளாக் வந்து போய்க்கலாம். பட் இது நல்ல ஒரு டே டைம் சம்மரி பீச்சி ஐ மேக்கப் லுக்குங்கன்னா நான் ஒயிட்டே வந்துட்டு போகிறேன். ஸோ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக பாப்பப்பாக உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இது நல்லா என்னோடய வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறங்க போதும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி ஐ மேக்கப் வந்து பாப்பா உங்களுக்கு வந்து தெரியுதுண்டு. ஸோ இந்த மாதிரி கைஸ் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நியூட் போகிறனாலும் போகலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி வந்துட்டு போகிறேன். ஓகே, இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு பாப்பப்பா கலரை வந்து காட்டும் எனக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐலைனர் வந்து போய்க்கிறேன். ஐலைனர் வந்து ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு பிளாக் ஐ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஒரு சாஃப்ட்வேர் லுக் எனக்கு வந்துட்டு கொடுக்கும்.
ஸோ இது நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. லாஸ்ட் லைன் க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, நான் இந்த கே பியூட்டியோட பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் ஸ்பேட். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். காஜல், ஐலைனர் எது வேறு யூஸ் பண்ணிக்கலாம். டைட் லைன் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இதை பற்றி செப்பரேட் ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு அஃபோர்டபுள் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி லேஷஸ் க்ளோஸாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த கண்ணுக்கு போட்டு வந்துடுறேன். ஸோ அப்பர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் ஸ்டெப். அப்பர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணியாச்சு, அது வந்து கம்பல்சரி. இப்போ இன்னொரு ஸ்டெப் வந்து பண்ண போகிறது ஆப்ஷனல் ஸ்டெப். பட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதே பிளாக் பென்சில் எடுத்து ஜஸ்ட்டு உங்கள் லோயர் லேஷ் லைனில் அவுட்டர் கார்னரில் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறங்க. ஓகே, இந்த மாதிரி லோயர் லேஷ் லைனில் அவுட்டர் கார்னர் மிடிலேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும், ரொம்ப உள்ள வரைக்கும் கொண்டு போயிட வேணாம். அது மாதிரி திக்கான லைனாகவும் போயிட வேணாம். இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்துட்டு போதும். ஒரு மீடியமான லைன் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு போதும். இது வந்து நல்லா இன்னுமே ஓப்பனாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நல்லா அந்த சம்மரி லுக் ஒரு வைப் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ இது நல்லா உங்கள் லேஷஸை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும், நல்லா உங்களுக்கு வந்து எடுத்து காட்டும். நீங்கள் ஃபால்சீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்காரா ஒரு 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்சீஸ் ஒட்டிக்கிறங்க. பட் ஃபால்சீஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது வந்து நம்ம அதுக்கு மஸ்காரா நல்லா ஒரு 4 to 5 கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் ஒரு வாஷபிள் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு 4 to 5 கோட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா என்னோடய லேஷஸ் வந்து திக்காக டென்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காரா நான் அந்த மேபிளோட ஹைப்பர் கர்ல் வால்யூம் எக்ஸ்பிரஸ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இந்த வாஷபிள் வேரியன்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி லோயர் லேஷஸ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பி கேர்ஃபுல் டு அப்ளை. லோயர் லேஷஸில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தலையை வந்து கீழே டில்ட் பண்ணிக்கிறங்க. ஐ மீன் இந்த மாதிரி குனிஞ்ச மாதிரி வச்சுக்கிறங்க. தென் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. பிகினர்ஸுக்கு சீக்கிரத்தில் வராது, ப்ராக்டிஸ் வந்து வேணும். லோயர் லேஷஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிடில் இருந்து அவுட்டர் லேஷஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னரில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே உள்ள லேஷஸ் அப்பர் லேஷஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி அந்த கண்ணுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். மஸ்காரா அப்ளை பண்ணாமல் இன்னுமே ஒரு ஓப்பன் அப் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே காய்ஸ், மஸ்காரா வந்து அப்ளை பண்ணியாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு 1 more ஸ்டெப் மட்டும் வந்து இருக்குது. ஸோ அது என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங். எஸ், உங்கள் ஐஸோட இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறது. ஓகே, அதுவும் ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபேஸ் ஹைலைட்டருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஐஸோட இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணிக்கிறங்க. இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பாப்பாக உங்களுக்கு இன்னும் ஐஸை நல்லா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். கொஞ்சம் அடுத்து ப்ரவ் போன்லேயே அதை அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ப்ரவ் போன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ப்ரவ் போன் ஆப்ஷனல் தான், பட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த சம்மருக்கு நல்லாயிருக்கும். இந்த பீச் லுக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாவே உங்களுக்கு வந்து எடுத்து காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஹைலைட்டர். ஜஸ்ட் ப்ரவ் போனில் உங்கள் மிடில் ஆஃப் த ப்ரௌஸ்லேருந்து அவுட்டர் ப்ரௌஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்துட்டு. ஸோ நான் அப்ளை பண்ணுறதில்ல சேம் லைக் திஸ் அதே மாதிரி. ஸோ இது நல்லா உங்கள் ஐ மேக்கப் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக டிஃபைன்டாக அவங்களுக்கு வந்துட்டு காட்டும். நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஹார்ஸ் லைன் இல்லாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்கப்பில் வந்துட்டு. ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ நல்லா ஃப்ரெஷ் வைப் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதான் அந்த பீச்சி லுக் இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஷேடோ பேலட் உங்களுக்கு மேப்ளினில் இருக்குது, பேக்கில் இருக்குது, கே பியூட்டியில் இருக்குது. நான் ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் மை அல்டிமேட் ஃபேவரட் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ரொம்ப ரொம்ப பட்ஜெட், நிறைய கலர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஐஷேடோ ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு 1 more ஸ்டெப் வந்து இருக்குது. ப்ரௌஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சப்டிலாக தான் போக போகிறேன். ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் தான் நான் வந்துட்டு போக போகிறேன். ஓகேவா, ஸோ டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து பென்சில் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வந்து ஜஸ்ட் என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியாவில் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஸ்பூலி வச்சு நல்லா வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸை நல்லா காம் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் எடுத்து நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஐப்ரோ மேக்கப் முடிச்சுட்டு ஐ மேக்கப்புக்கு ஐஷேடோ மேக்கப்புக்கு நீங்கள் வந்துட்டு வாங்க. எனக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்கிறதுங்கிறனால நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உண்மையிலே இந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதே ஸ்பூலி எடுத்து இந்த மாதிரி வந்து காம் பண்ணுங்கள். இது வந்து நல்லாவே உங்களோட ஐப்ரோ பென்சில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் தான். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர், பிக்மெண்டேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு. ஓகேவா, ஸோ பென்சில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டர் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டே டைம் லுக்குக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஐப்ரோஸ் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பிளாக்கை விட.
ஸோ ப்ரௌன் டார்க் ப்ரௌன் போட்டிங்கன்னா ரொம்ப சப்டில் அண்ட் நேச்சுரலாக உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாது உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த பீச்சி ஐ மேக்கப் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்துட்டு. கலரும் நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் டைம் டு அப்ளை அண்ட் பிளெண்ட். ஸோ பிளெண்டிங்க்கும் அப்ளிகேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நல்ல அந்த மாதிரி சீம்லெஸ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா நல்லாவே இது வந்து வந்துருச்சு. ஸோ இதான் கைஸ் த பியூட்டிஃபுல் லுக் உங்களுக்கு வந்துட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதா கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இப்படி தான் கைஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ லேஸை கண்களை க்ளோஸ் பண்ண அப்படி இருக்குது, கண்களை திறந்த அப்படி இருக்குது, கண்களை மேலே பார்த்தா அப்படி வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஷ் வந்து நீங்கள் வந்து பீச், பிங்க் எது வேணாலும் இதோட காம்ப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லிப் ஷேடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூட் போய்க்கலாம், இல்லை கிளாஸ் போய்க்கலாம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளியர் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போய்க்கலாம், ஒரு பீச்சி கிளாஸ் போய்க்கலாம், ஒரு பிங்க் கிளாஸ் வந்து போய்க்கலாம் உங்கள் விருப்பம், இல்லை கான்ட்ராஸ்ட் கலராக உள்ளது போய்க்கலாம் உங்கள் விருப்பம். நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான் இன்றைக்கி வந்து போகிறேன். ஒரு லைட் பேபி பிங்க் கிளாஸ், லிட்டில் பிட் ஆஃப் blush அண்ட் ஜஸ்ட் சப்டில் ஹைலைட்டிங். ஸோ இதான் கைஸ் இந்த டுட்டோரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் அந்த பீச்சி ஐ மேக்கப் லுக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி இது வாங்கிக்கிறங்க. குட் குவாலிட்டியான நல்ல பிராண்டட் டூல்ஸ், நல்ல மேக்கப் பிராண்டட் டூல்ஸ், குட் குவாலிட்டி மேக்கப் ப்ரஷஸ் அண்ட் டூல்ஸ், குட் குவாலிட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லுக் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு டே டைம் லுக்காக இருக்கட்டும், ஒரு பீச்சி ஆரஞ்சு லுக்குக்கெலாம் இருந்தால் இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்களை இது நல்லாவே எடுத்து காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. பாய்.